உத்தரப்பிரதேசத்தில் அடுத்த முதல்வர் யார்? பதவியை விட்டுக் கொடுப்பதில் முலாயம் சிங்கிற்கும் மகனுக்கும் போட்டி. உத்தரப்பிரதேச சட்டமன்ற தேர்தல் தோல்வி எதிரொலி. முதல்வர் மாயாவதி ராஜினாமா. தமிழகம் மற்றும் புதுவையில் நாளை +2 பொதுத் தேர்வு ஆரம்பம். முறைகேடுகளை தடுக்க பறக்கும் படை தீவிரம். பெட்ரோல் லிட்டருக்கு ₹5 வரை உயர்த்த மத்திய அரசு திட்டம். எண்ணெய் நிறுவனங்களின் நெருக்கடி காரணமா? வணக்கம். விரிவான செய்திகள். உத்தரப்பிரதேசத்தில் பகுஜன் சமாஜ் கட்சி படுதோல்வி அடைந்ததை அடுத்து முதல்வர் மாயாவதி தனது பதவியை இன்று ராஜினாமா செய்தார். உத்தரப்பிரதேசத்தில் உள்ள 403 சட்டமன்ற தொகுதிகளுக்கு 7 கட்டங்களாக தேர்தல் நடைபெற்றது. இதில் மாயாவதியின் பகுஜன் சமாஜ் கட்சி 80 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றது. சமாஜ்வாதி கட்சி பெரும்பான்மை பலத்துடன் ஆட்சி அமைக்கிறது. சட்டமன்ற தேர்தலில் தோல்வியடைந்ததை அடுத்து தனது முதல்வர் பதவியை மாயாவதி ராஜினாமா செய்தார். லக்னோவில் ஆளுநர் மாளிகைக்கு சென்று அவர் தனது ராஜினாமா கடிதத்தை கொடுத்தார். அவரது கடிதத்தை ஏற்றுக்கொண்ட ஆளுநர் புதிய அரசு அமையும் வரை தற்காலிகமாக ஆட்சி பொறுப்பை கவனிக்குமாறு மாயாவதியை கேட்டுக் கொண்டார். பெரும்பான்மை பெற்றுள்ள சமாஜ்வாதி கட்சியின் புதிய எம்எல்ஏக்கள் கூட்டம் லக்னோவில் இன்று நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் புதிய முதல்வர் தேர்ந்தெடுக்கப்படுவார். இன்று அல்லது நாளை ஆட்சி அமைக்கும் உரிமையை முலாயம் சிங் கோர இருப்பதாக தெரிகிறது. உத்தரப்பிரதேசத்தில் அடுத்த முதல்வராக முலாயம் சிங் யாதவ் பதவியேற்பார் என்ற போதிலும் அந்த பதவியை தனது மகன் அகிலேஷ் யாதவிற்கு கொடுக்கவே அவர் விரும்புவதாக தெரிகிறது. உத்தரப்பிரதேச சட்டமன்ற தேர்தலில் சமாஜ்வாதி கட்சி அமோக வெற்றி பெற்று ஆட்சி பிடித்துள்ள நிலையில் முதல்வராக முலாயம் சிங் 4வது முறையாக பதவியேற்பார் என்று அவரது கட்சி தொண்டர்கள் ஆரவார கோஷம் எழுப்பி வருகின்றனர். இதுகுறித்து லக்னோவில் செய்தியாளர்களிடம் பேசிய அகிலேஷ் யாதவ், முதல்வர் பதவியை முலாயம் சிங்கிற்கு தவிர்த்து வேறு ஒருவருக்கு கொடுக்கும் பேச்சுக்கே இடமில்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்திருந்தார். அதேபோல் மூத்த அரசியல்வாதியான முலாயம் சிங் யாதவை பதவியேற்க வேண்டும் என்று அம்மாநில மக்களும் விரும்பி வரும் நிலையில் முதல்வர் பதவியில் தனது மகனான அகிலேஷ் யாதவை அமர்த்த முலாயம் சிங் யாதவ் விருப்பப்படுவதாக தெரிகிறது. முதல்வர் பதவிக்கு போட்டியிடும் இக்காலத்தில் அந்த பதவியை விட்டுக் கொடுப்பதில் தந்தைக்கும் மகனுக்கும் இடையே எழுந்துள்ள போட்டி நாட்டு மக்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தி வருகிறது. தமிழகத்தில் +2 பொதுத் தேர்வு நாளை தொடங்குகிறது. சுமார் 7.5 லட்சம் மாணவ மாணவிகள் தேர்வு எழுத உள்ளனர். மாணவ மாணவிகள் டாக்டர் ஆவதா என்ஜினியர் ஆவதா என்பதை முடிவு எடுப்பது +2 தேர்வு. மாணவர்களின் எதிர்காலத்தை முடிவு செய்யும் +2 பொதுத் தேர்வு நாளை தொடங்குகிறது. இதை முன்னிட்டு சுமார் 1300 தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டு 7,50,000 மாணவ மாணவிகள் தேர்வு எழுத உள்ளனர். இந்த தேர்வை முன்னிட்டு கேள்வித்தாள்கள் அனைத்தும் ஒவ்வொரு கல்வி மாவட்ட வாரியாக பிரிக்கப்பட்டு பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அனுப்பப்பட்டது. நாளை காலை 10 மணி அளவில் தேர்வு தொடங்கியதும் 10:10 வரை கேள்வித்தாளை மாணவர்கள் படித்து பார்க்கவும், மாணவர்களின் பதிவு எண் உள்ளிட்டவற்றை பதிவு செய்ய 5 நிமிடமும் நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது. 10:15 மணிக்கு தொடங்கும் தேர்வு பிற்பகல் 1:15 மணிக்கு முடியும் என்று தேர்வுத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த தேர்வில் காப்பி அடிப்பது, ஆள் மாறாட்டம் போன்ற முறைகேடுகளை தடுக்க பறக்கும் படை குழுக்கள் நியமிக்கப்பட்டு அவை தேர்வு மையங்களை கண்காணிக்கும் என்றும் பள்ளி தேர்வுத்துறை தெரிவித்துள்ளது. இந்த தேர்வை கண்காணிக்க ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாவட்ட ஆட்சியரை தலைவராக கொண்ட குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புதுவையில் மொத்தமாக 1974 தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. சென்னை நகரில் மட்டும் 139 தேர்வு மையங்களில் 50,201 மாணவ மாணவிகள் தேர்வு எழுத உள்ளனர். இது தவிர 61,319 தனித் தேர்வர்களும் +2 பொதுத் தேர்வை எழுத உள்ளனர். இதற்கிடையே தேர்வு மையங்களில் மின்தடை ஏற்பட்டால் அவற்றை சரி செய்வதற்காக ஜெனரேட்டர் வசதியும் செய்யப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் சமாஜ்வாடி கட்சியின் வெற்றி கொண்டாட்டத்தின் போது எதிர்பாராத விதமாக குண்டு வெடித்து சிறுவன் ஒருவன் உயிரிழந்தான். நடந்து முடிந்த உத்தரப்பிரதேச சட்டமன்ற தேர்தலில் சமாஜ்வாதி கட்சி அமோக வெற்றி பெற்றது. அக்கட்சி பெற்ற வெற்றியை கொண்டாடும் வகையில் ஏராளமான பட்டாசுகள் வெடிக்கப்பட்டது.
அப்போது இந்த வெற்றி கொண்டாட்டத்தை பார்வையிட்டுக் கொண்டிருந்த 12 வயது சிறுவனான முகமது தானியால் என்பவன் மீது சமாஜ்வாதி தொண்டர் ஒருவரின் துப்பாக்கி தவறுதலாக வெடித்ததால் சம்பவ இடத்திலேயே சிறுவன் உயிரிழந்தான். இந்த சம்பவம் அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதேபோல் லக்னோ மற்றும் ஜான்சியிலும் நடைபெற்ற தேர்தல் கொண்டாட்டத்தின் போது பட்டாசு வெடித்த விபத்தில் இளைஞர் ஒருவர் பலியானார். இதைத் தொடர்ந்து சமாஜ்வாதி தொண்டர்களுக்கும் செய்தியாளர்களுக்கும் இடையே நடந்த மோதலில் ஏராளமான பேர் காயமடைந்தனர். சங்கரன் கோவில் இடைத்தேர்தலில் அதிமுக அரசு தோல்வி பயம் காரணமாக 32 அமைச்சர்களை களம் இறக்கியுள்ளதாக கேப்டன் விஜயகாந்த் குற்றம் சாட்டியுள்ளார். கோவை மாவட்டம் சூலூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் கோவை தெற்கு மாவட்ட செயலாளருமான பணப்பட்டி தினகரனின் திருமணம் இன்று நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு திருமணத்தை நடத்தி வைத்த கேப்டன் விஜயகாந்த் மணமக்கள் விட்டுக் கொடுத்து வாழ வேண்டும் என்றும் சரிபாதியாக பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டால் மன வாழ்க்கை சிறப்பாக அமையும் என்றும் ஆசி வழங்கினார். தொடர்ந்து பேசிய அவர், தமிழகத்தை மின்வெட்டு இல்லாத மாநிலமாக ஆக்குவேன் என்று வாக்குறுதியளித்த ஜெயலலிதா இன்று மின்சாரமே இல்லாத மாநிலமாக தமிழகத்தை ஆக்கியுள்ளார் என்று குறிப்பிட்டார். சட்டமன்றத்தில் மக்கள் பிரச்சனையை பேசாமல் ஜெயலலிதாவை குறித்த வாழ்த்துகளும் தனிநபர் புகழ்பாடலும் செய்வதால் மக்களின் வரிப்பணம் வீணாவதாக கேப்டன் குறிப்பிட்டார். கொலை, கொள்ளை போன்ற சமூக விரோத சம்பவங்களில் ஈடுபடுபவர்களை கைது செய்வதை விட்டுவிட்டு ஜெயலலிதாவின் போஸ்டர்களுக்கும் பேனர்களுக்கும் பாதுகாப்பாக நிற்க வேண்டிய அவல நிலைக்கு காவல்துறை வந்துவிட்டதாக தெரிவித்தார். மக்களுக்கு ஏதாவது நன்மை செய்ய வேண்டும் என்று கூறினால் சங்கரன் கோவில் தொகுதியில் திராணி இருந்தால் போட்டியிடுங்கள் என்று சம்பந்தம் இல்லாமல் ஜெயலலிதா பேசினார். தேமுதிக தொண்டர்கள் எதையும் தாங்கும் இதயம் கொண்டவர்கள், எந்த சவாலையும் சமாளித்து வெற்றி பெறும் திறன் கொண்டவர்கள் என்று அப்போது கேப்டன் குறிப்பிட்டார். நான் என்ன உங்ககிட்ட சொல்றேன், பஸ் கட்டண உயர்வு இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. பஸ் கட்டணத்தை என்ன சொல்றாங்க, ரூரல் ஏரியாலாம் 10 ரூபா 15 ரூபா இறக்கிட்டேன், 20 ரூபாய். ஏன் இறக்குனீங்க? அல்ட்ரா டீலக்ஸ் பஸ் விலை ஏற்றம் குறைஞ்சிச்சு, அதனால பஸ்ல ஆரம்பில்ல. அதுதான் உண்மை நிலைமை. இப்ப மொத்தம் நீங்க குறைக்கிறீங்கன்னு அன்னைக்கு அதை தானே விஜயகாந்த் கேட்டேன், ஏன் ஏற்றுறீங்க ஏத்தாதீங்கன்னு சொன்னதுக்கு தான் தைரியம் தான் சங்கரன் கோயில் நில்லுங்கன்னு சட்டத்தை கேட்டான். நான் கேட்டது மக்கள் பிரச்சனை, அவங்க எடுத்து தொகுதியை நான் அதை வேணாங்க. மக்கள் பிரச்சனையை சொல்லுங்க. மக்கள் பிரச்சனைக்கு என்ன, அன்னைக்கு பஸ் விட பால் விட போயிருவோம் அதை கேட்டேன். இன்னைக்கு பேசணும்னா கரண்ட் விட, அதுக்குதான் விஜயகாந்த் சஸ்பெண்ட். அதை பத்தி பேசக்கூடாது, பட்ஜெட்ல பேசக்கூடாது. நான் பேசல, நான் அதை பத்தி மக்கள் மன்றம் தான் இருக்கு, மக்கள் மன்றம் அன்னைக்கு பேசுவேன். என்ன நீங்க கையை கட்டி வாயை பத்தி எங்க மூலையில போட்ட விஜயகாந்த் பயன்படுத்த. திருமண விழாவில் கழக கொள்கை பரப்பு செயலாளர் வி சி சந்திரகுமார், மாநில இளைஞர் அணி செயலாளர் எல் கே சுதீஷ், கோவை வடக்கு மாவட்ட செயலாளர் பாண்டியன், மாநகர மாவட்ட செயலாளர் தமிழ் முருகன் உள்ளிட்ட ஏராளமான கழக, ஒன்றிய, நகர, கிளை, வட்ட நிர்வாகிகள், தொண்டர்கள், மகளிர் அணியினர் கலந்து கொண்டனர். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்துள்ளதால் பெட்ரோல் விலையை உயர்த்த மத்திய அரசிற்கு எண்ணெய் நிறுவனங்கள் நெருக்கடி கொடுத்து வருகின்றன. கச்சா எண்ணெய் விலை கடுமையாக உயர்ந்து வருவதால் எண்ணெய் நிறுவனங்கள் நஷ்டத்தை சந்தித்து வருகின்றன. இதனை ஈடுகட்ட பெட்ரோல் விலையை உயர்த்த திட்டமிட்ட எண்ணெய் நிறுவனங்கள் மத்திய அரசிடம் அனுமதி கோரியது. ஆனால் 5 மாநில சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு விலை உயர்விற்கு ஒப்புதல் அளிக்காமல் மத்திய அரசு காலம் தாழ்த்தி வந்தது. இந்த நிலையில் தேர்தல் முடிவுகள் வெளியாகிவிட்டதால் பெட்ரோல் விலையை உயர்த்த மத்திய அரசை அணுக எண்ணெய் நிறுவனங்கள் திட்டமிட்டுள்ளன. லிட்டருக்கு 5 ரூபாய்க்கு மேல் நஷ்டம் ஏற்படுவதால் இதனை சரிகட்டும் அளவிற்கு பெட்ரோல் விலையை உயர்த்த எண்ணெய் நிறுவனங்கள் ஆலோசித்து வருகின்றன. சங்கரன் கோவில் இடைத்தேர்தலில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் முத்துக்குமார் கிராமம் கிராமமாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். மேல நீலிதநல்லூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட கிராமங்களுக்கு சென்ற வேட்பாளர் முத்துக்குமாருக்கு மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அதைத் தொடர்ந்து அவர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் குருவிக்குளம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட புளியங்குளம் கிராமத்தில் திண்டுக்கல் மாவட்ட செயலாளர் ரவிக்குமார் தலைமையில் தேமுதிக தொண்டர்கள் மற்றும் மகளிர் அணியினர் முரசு சின்னத்திற்கு வாக்கு கேட்டு வீடு வீடாக சென்று பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். ஆண்களுக்கு நிகர் பெண்கள் என்ற சம வாய்ப்பு சமுதாயம் அமைந்திட வேண்டும் என்று கேப்டன் விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். மகளிர் தினத்தை முன்னிட்டு அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில்,
பெண்களுக்கு சம வாய்ப்பு அளிக்கும் வகையில் உள்ளாட்சி மன்றங்களில் ஒதுக்கீடு செய்துள்ளதைப் போல நாடாளுமன்ற சட்டமன்ற பதவிகளிலும் 33% ஒதுக்கீடு என்பது இன்னும் நிறைவேறாத கனவாகவே உள்ளது என்று கேப்டன் விஜயகாந்த் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். அனைத்து அரசியல் கட்சிகளும் இதை நடைமுறையில் கொண்டுவர தயாராக இல்லை என்றும், காலதாமதம் இல்லாமல் பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை மத்திய அரசு கொண்டுவர வேண்டும் என்றும் கேப்டன் விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். பெண் குழந்தைகளை பெற்று ஆளாக்குவதை ஒரு சுமையாக பெற்றோர்கள் கருதுகிறார்கள் என்றும், இந்நிலையை மாற்றி பெண் குழந்தைகளை தாயுள்ளத்தோடு வளர்ப்பதற்கு சிறப்பு திட்டங்களை உருவாக்க வேண்டியது ஒரு முற்போக்கு அரசின் கடமையாகும் என்றும் கேப்டன் விஜயகாந்த் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் வகையில் அவர்களுக்கு தற்காப்பு கலையில் பயிற்சி தர பெற்றோர்களும் சமுதாய அமைப்புகளும் அரசுகளும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மகளிர் தினமான இன்று கேப்டன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். அனைத்து துறைகளிலும் பெண்கள் முன்னேற வேண்டும், ஆண்களுக்கு நிகர் பெண்கள் என்ற சமவாய்ப்பு சமுதாயம் அமைந்திடவும், பெண்கள் தற்சார்பு பெற்று தங்களது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளவும் உலக மகளிர் தினம் உதவட்டும் என்றும் இந்த நன்னாளில் கேப்டன் விஜயகாந்த் தனது மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார். மாசி மக திருவிழா கும்பகோணத்தில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. மகாமக குளத்தில் ஏராளமானோர் புனித நீராடினர். லஞ்சம் வாங்கிய மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரி கைது. சிபிஐ அதிகாரிகள் அதிரடி. மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.